வணக்கம் மக்களே, நான் உங்கள் NJ IBPS PO. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, RRB PO உடைய ப்ரிலிம்ஸ் டேட் வந்து அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. அட்மிட் கார்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ பீப்பிள் எல்லோரும் PO ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் SBI கிளர்க்குடைய மெயின்ஸுக்கும் சைட் பை சைட் படிச்சுட்டே வாங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இது லாஸ்ட் இயர் என்னுடைய PO உடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து தமிழ் பீப்புளுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, ப்ளஸ் நான் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தேன், செக்ஷனல் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்றது தான். ஸோ இது ஆஃபீஸர் ஸ்கேல் 1 9க்கானது, ரீஜனல் ரூரல் பேங்க், OBC தமிழ்நாடு. ஸோ டேட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். செக்ஷனல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 6.25, குவான்ஸுக்கு வந்து 4.25. டோட்டல் ஸ்கோர் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 54, ஜென்ரலுக்கும் 54 தான் இருந்துச்சு. ஸோ நான் எடுத்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 60.25. குவான்ஸில் வந்து கம்மியாகவும், ரீசனிங்கில் ஏன் அதிகமாக இருக்குன்னா, நான் ரீசனிங் வந்து அதிக டைம் வந்து கொடுத்துட்டேன். ரீசனிங் வந்து POலையும் ஈஸியாக தான் இருக்கும், கிளர்க்லேயும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? 45 மினிட்ஸில் 25 மினிட்ஸ் ரீசனிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக ஸ்கோர் பண்ணலாம், அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். 6 மார்க்கு 4.25லாம் ரொம்ப கம்மியான மார்க். ஸோ கண்டிப்பாக செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஓவரால் கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணணும். அது இல்லாமல் லாஸ்ட் இயர் வேகன்சி வந்து 75, இந்த இயர் வேகன்சி வந்து டபுள் ஆகிருக்கு, 150 தமிழ்நாடு பீப்புளுக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து லாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸாக இது ரிலேட்டடாக தான் இருக்குது. அதாவது +2- இதை சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 50+ அல்லது 60+குள்ளே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஷின் பேப்பர்னுடைய செட்டப்பும் ப்ளஸ் நார்மலைசேஷன் தான் ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா RRB கிளர்க்குடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நிறைய பேர் பார்ப்பாங்க, PO உடைய கட் ஆஃப் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக அட்மிட் கார்டு விட்டதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அட்டம் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். பட் இது லாஸ்ட் இயர் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, மெயின்ஸும் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ வரைக்கும் போனதுனால சொல்கிறேன். கண்டிப்பாக PO ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ PO ப்ரிலிம்ஸுடைய கட் ஆஃபையும் பார்க்காதீங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்கணுன்ற கான்செப்ட்டுக்கே போகாதீங்க. நீங்கள் கரெக்டாக அந்த 45 மினிட்ஸ் யூட்டிலைஸாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் எல்லாராலையுமே கண்டிப்பாக 50+ அல்லது 60+ கண்டிப்பாக போட முடியும், நீங்கள் கரெக்டான எஃபோர்ட் போட்டுருந்தீங்கன்னா. இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.